வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 3 முக்கியமான உலக நிகழ்வுகள். பார்த்தா இது 3க்கும் என்ன சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் தோணும். ஒன்னு, சாஃப்ட்வேர் உலகத்தையே தலைகீழா மாத்த போற ஒரு புது ஏஐ. இன்னொன்னு, அமெரிக்காவோட ஒரு கோர்ட்டு தீர்ப்பால உலக வர்த்தகமே ஆட்டம் கண்டு போன ஒரு விஷயம். இந்த தனித்தனி புள்ளிகளுக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட தொடர்பு இருக்கு. அந்த நூலை பிடிச்சுதான் நாம இன்னைக்கு இந்த முழு கதையும் அழுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைய புதிரு. ஒரு பக்கம் புரட்சிகரமான ஏஐ, இன்னொரு பக்கம் அமெரிக்கால ஒரு வரி விதிப்பு தீர்ப்பு. இதுக்கு நடுவுல சென்ட்ரல் பேங்க்ஸ் வேற குழப்பத்துல இருக்கு. இதுக்கெல்லாம் என்னங்க சம்பந்தம்? மேலோட்டமா பார்த்தா ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா போனாதான் டெக்னாலஜி, பொருளாதாரம், அப்புறம் உலக வர்த்தகம், இது மூணும் எவ்ளோ ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு புரியும். வாங்க இந்த மர்மமான முடிச்சுகளை ஒன்னொன்னா அழுத்து பார்க்கலாம். சரி, வாங்க நம்மளோட முதல் முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். இது ஒரு டெக்னாலஜி பூகம்பம்னே சொல்லலாம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிய அதோட அஸ்திவாரத்திலேயே ஆட்டி பார்க்குற ஒரு விஷயம் இது. இந்த மாற்றத்தை கொண்டு வர போற அந்த சக்தி, அதுதான் ஆந்த்ரோபிக் கம்பெனியோட கிளாட் கோவர்க். பேரை கேட்டதும் இது ஏதோ சாதாரண சாட்பாட்னு நினைச்சிடாதீங்க. இது வேற லெவல். இப்போ நாம பயன்படுத்துற பல சாஃப்ட்வேர் டூல்ஸ் செய்யற வேலைய இது ஒத்தாலா செய்ய போகுது. சிம்பிளா சொல்லணும்னா இனிமே பல ஆப்ஸ்க்கு வேலையே இல்லாம போக போகுது. இதனாலதான் இப்ப இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு புது வார்த்தை ரொம்ப பிரபலமாகிட்டு வருது, சாசபாக்கலிப்ஸ். அதாவது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரப்போற ஒரு பேரழிவு. யோசிச்சு பாருங்க, நாம 10 தனித்தனி கம்பெனிக்கு மாசம் காசு கட்டி ஒரு வேலையை செய்யறதுக்கு பதிலா ஒரே ஒரு ஏஐ எல்லாத்தையும் செஞ்சிடுச்சுன்னா அந்த 10 கம்பெனியோட நிலைமை என்னாகும்? இந்த பயம்தான் இப்போ மார்க்கெட்டே புடிச்சு ஆட்டுது. சொல்றதுக்கு முன்னாடியே இதோட பாதிப்பை தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. மார்க்கெட்ல இதோட தாக்கம் பயங்கரமா இருந்துச்சு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் மாதிரி நம்ம இந்திய ஐடி ஜாம்பவான்களோட பங்குகள் ஒரே நாள்ல 4% வரைக்கும் கடகடன்னு சரிஞ்சது. நம்மூர் கம்பெனிங்க மட்டும் இல்ல, அடோம் மாதிரி பெரிய அமெரிக்கா கம்பெனிங்க கூட தப்பல. அவங்களோட ஷேர்ஸும் 7% கீழே போச்சு. சரி, ஏன் இந்த பங்குகள் எல்லாம் இப்படி சரிஞ்சது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஐடி கம்பெனிங்களோட அடிப்படை பிசினஸ் மாடலே உடைய போகுது. இது வரைக்கும் என்ன நடந்துச்சு? ஒரு ஜூனியர் எம்ப்ளாயி ஒரு வேலைய 10 மணி நேரம் செஞ்சா அந்த 10 மணி நேரத்துக்கும் கிளையண்ட் கிட்ட இருந்து பில் பண்ணுவாங்க. ஆனா இப்போ அதே வேலைய கிளவுட் கோவர்க் ஏஐ எந்த தப்பும் இல்லாம வெறும் நிமிஷத்துல முடிச்சிடுது. அப்போ அந்த பல பில்லியன் டாலர் வருமானம் எங்க போகும்? இதுதான் இப்போ ஒவ்வொரு ஐடி கம்பெனியும் பயமுறுத்துற கேள்வி. ஆனா இந்த கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. இத உருவாக்குன ஆந்த்ரோபிக் கம்பெனியோட சிஇஓ டாரியோ அமோடி என்ன சொல்றாருன்னா, நாங்க யாருடைய பிசினஸையும் அழிக்க வரல. எங்க ஏஐ ஏஐ நேட்டிவ் அப்படிங்கிற ஒரு புது தலைமுறை கம்பெனிகளை உருவாக்குதுன்னு சொல்றாரு. அதாவது இது அழிவில்ல, ஒரு புதிய தொடக்கம்ங்கிறாரு. வேலைகள் போகாது, ஆனா நாம வேலை செய்யற விதமே மொத்தமா மாறப்போகுதுங்கிறது தான் அவரோட பாயிண்ட். சரி, இப்போ டெக்னாலஜியோட அந்த மின்னல் வேகத்துல இருந்து கொஞ்சம் மெதுவா போற உலக பொருளாதாரத்துக்கு வருவோம். குறிப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்க வேகம் கொஞ்சம் ஆம வேகம்தான். இந்த டேபிள பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவான வித்தியாசம் தெரியும். பேங்க் ஆஃப் இங்கிலாண்டும் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வட்டி விகிதத்தை மாத்தாம அப்படியே வச்சிருக்காங்க. குறிப்பா இங்கிலாந்துல 5-4 ஓட்டு வித்தியாசத்துல 100 இழையில தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் ரொம்ப தைரியமா வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. நம்ம ரிசர்வ் வங்கிக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு காரணம் நம்ம நாட்டோட வலுவான பொருளாதாரம் தான். ஆர்பிஐ இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி கணிப்ப 7.3% உயர்த்தியிருக்காங்க. பணவீக்கமும் கண்ட்ரோல்ல இருக்கிறதால இந்த நேரத்துல வட்டிய குறைச்சா வளர்ச்சி இன்னும் வேகம் எடுக்கணும் அவங்க நம்புறாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு $1 மில்லியன் கேள்வினே சொல்லலாம். பொருளாதாரம் நல்லா இருக்கு, ஜிடிபி வளருது, பங்குச்சந்தை உச்சத்துல இருக்கு, எல்லாம் சரி. அப்புறம் ஏன் இந்திய ரூபாயோட மதிப்பு மட்டும் டாலருக்கு எதிரா குறைஞ்சுக்கிட்டே போய் 90 நெருங்குது? இது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? இந்த குழப்பத்துக்கான பதில் எக்ஸிட் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம இந்திய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்ல கோடிக்கணக்கில் முதலீடு செஞ்சாங்க. இப்போ அந்த கம்பெனிகள்லாம் வளர்ந்து ஐபிஓ மூலமா பங்குச்சந்தைக்கு வருது. அப்போ அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க பங்குகளை வித்து கிடைச்ச லாபத்தை டாலரா மாத்தி அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க.
இந்த எக்ஸிட் சைக்கிள் சும்மா இல்ல, ரொம்ப பெருசு. வரப்போற 2026ஆம் வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 20-25 பில்லியன் டாலர் மதிப்புக்கு ஐபிஓக்கள் வர இருக்கு. இவ்ளோ ரூபாய டாலரா மாத்தும்போது மார்க்கெட்ல டாலருக்கான தேவை அதிகமாகும். அப்போ இயல்பாவே ரூபாயோட மதிப்பு குறையும். அதனால ஆர்பிஐ இது ஒரு பொருளாதார பலவீனமா பார்க்கல, இது இந்தியாவோட வளர்ச்சியில ஒரு இயல்பான கட்டம்னு தான் பாக்குது. சரி, இப்ப நம்மளோட 3வது புள்ளிக்கு வருவோம். அமெரிக்கால நடந்த ஒரு சட்ட போராட்டம் எப்படி இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஆச்சுன்னு பார்க்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான திருப்பம். இது கொஞ்சம் சிக்கலான கதை தான், ஆனா இந்த 3 ஸ்டெப்ஸ்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ட்ரம்ப் பதிலுக்கு பதில் வரின்னு சொல்லி இந்திய பொருட்கள் மேல 50% வரை வரிய போட்டார். ஆனா அமெரிக்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அதிபருக்கு இந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி அந்த வரியை ரத்து பண்ணிடுச்சு. ஆனா ட்ரம்ப் அதோட விடல, உடனே வேறொரு சட்டத்தை பயன்படுத்தி எல்லா நாடுகள் மேலேயும் பொதுவா 15% தற்காலிக வரியை விதிச்சிட்டார். இதுல என்ன ஆச்சுன்னா, மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு புது வரி மாதிரி தெரியலாம். ஆனா இந்தியாவோட பார்வையில இருந்து பார்த்தா இது ஒரு பெரிய வெற்றி. நேத்து வரைக்கும் 50% வரி கட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த அரசியல் சட்ட போராட்டத்துக்கெல்லாம் அப்புறம் அது வெறும் 15% குறைஞ்சிருக்கு. இது நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஜாக்பாட் இல்லையா? குறிப்பா இந்த வரி குறைப்பால நம்ம ஜவுளித்துறை, நகை ஏற்றுமதி, அப்புறம் இன்ஜினியரிங் பொருட்கள் துறைக்கெல்லாம் பெரிய பூஸ்ட் கிடைக்கும். உலக அரசியல் முடிவுகள் எப்படி பிசினஸ ஒரே ராத்திரியில மாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். சரி, இப்போ நாம தனித்தனியா பார்த்த இந்த எல்லா புள்ளிகளையும் ஒன்னா இணைக்கலாம். கடைசியா எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிப்போம். இந்த உலகத்துல இவ்ளோ மாற்றங்கள், குழப்பங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இந்தியாவுக்கு இன்னொரு பக்கத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அது மருந்துத் துறை. ரொம்ப கடுமையான தரக்கட்டுப்பாடுகள் இருக்கிற அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு நம்மளோட ஏற்றுமதியில பாதிக்கும் மேல போகுது. இது இந்தியாவோட உற்பத்தி திறனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். அப்போ நாம இவ்ளோ நேரம் பார்த்ததுலேருந்து என்ன தெரியுது? இந்த உலகம் ஒரு சிக்கலான வலைப்பின்னல் மாதிரி. ஒரு பக்கம் ஏஐ புதுசா வந்து வேலையே மாத்துது, இன்னொரு பக்கம் வெளிநாட்டு முதலீடு நம்ம ரூபாயோட மதிப்பை தீர்மானிக்குது, இன்னொரு பக்கம் எங்கேயோ அமெரிக்காவில் எடுக்கிற ஒரு அரசியல் முடிவு நம்ம வர்த்தகத்தை ஒரே ராத்திரியில மாத்துது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. அதனால கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம ஆரம்பத்துல பேசினோமே அந்த ஏஐ, அத மறுபடியும் யோசிச்சு பாருங்க. எந்த அரசியல் சார்பும், கோபம், பேராசை மாதிரி எந்த மனித உணர்ச்சிகளும் இல்லாம, லாப நோக்கமும் இல்லாம ஒரு சூப்பர் அட்வான்ஸ்ட் ஏஐ நம்ம உலக பொருளாதாரத்தையே நிர்வகிச்சா எப்படி இருக்கும்? நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தங்களை அதுவே பேசினா, வட்டி விகிதங்களை அதுவே முடிவு செஞ்சா, அந்த உலகம் ஏற்றத்தாழ்வே இல்லாத ஒரு சூப்பரான உலகமா இருக்குமா? இல்ல மனிதத்தன்மையே இல்லாத ஒரு மிஷின் உலகமா மாறிடுமா? யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து சிந்திப்போம், புதுசா கத்துப்போம்.